சும்மா வாங்க தளபதி விஜய் அவர்கள் நான் என்னோட கெரியரின் உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னார். அவர் சொன்னதற்கேற்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் அப்படிங்கிறது சேலாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்திற்கு தான் அதிக விலை கொண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எத்தனை கோடிக்கு வந்து சேலாச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வாங்கினாங்க, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் திங், ஜனநாயகன் படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 106 கோடிக்கு வந்து சேலாக இருக்குது. இதை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் படத்தை வந்து சேல் பண்ணிடுவாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் ஸ்டேட்டில் வந்து படத்தை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே பார்த்திங்கன்னா 5 டிஸ்ட்ரிபியூட்டரில் படத்தை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த 5 டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து செப்பரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டெரிட்டரியில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சேலம், மதுரை, திருச்சி இந்த ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் செந்தில், அது மட்டும் இல்லாமல் நாராயணசுவாமி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலேருந்து பார்த்திங்கன்னா பிரதாப் அப்படிங்கிற ஒரு நபர் தான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. ஸோ நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் பிக்சர்ஸ் சீனு அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா மன்னார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. சென்னை, செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வரும், ப்ரோ நான் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் சொல்லவே இல்லையே, அப்போ என்னோடய டிஸ்ட்ரிக்டில் படம் ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ சேலம், மதுரை, திருச்சியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 3 இடத்துல மட்டுமே ரிலீஸ் பண்ண மாட்டார். இதை சுற்றி உள்ள ஒரு சில இடத்துலையும் பார்த்திங்கன்னா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது மெயினாக இந்த 5 டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ நார்த் ஆஃப் தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ சவுத் ஆஃப் தமிழ்நாடு ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இந்த டிஸ்ட்ரிக்ஸில் மட்டுமே படம் வந்து பார்த்திங்கன்னா 70 கோடிக்கு சேலாக இருக்குது. நான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பேன். அதாவது இந்த ரிமைனிங் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா 31 கோடிக்கு இந்த படம் வந்து சேலாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன சென்னை, மதுரை, திருச்சினா ஒரு குறிப்பிட்ட பெரிய அமௌண்ட்டு, மித்த டிஸ்ட்ரிக்டில் ஏன் கம்மியான அமௌண்ட்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா மால்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறையா இருக்கும். மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்கும், பிவிஆர் தியேட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சிட்டிஸ்லேருந்து அதிக விலைக்கு வந்து விற்பனையும் பட்டிருக்கு. ஸோ மித்த ஏரியாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இருக்கும், ஒரு சில இடத்துலலாம் தேட்டரே இருக்காது. ஸோ அதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா கம்மியான விலைக்கு வந்து படம் வந்து சேலாக இருக்குது. என்ன தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் இருந்தாலும் ஸோ நமக்கு அஸ் ஆடியன்ஸாக டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எல்லாருக்குமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ பேஸ்ட் அந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா மேபி வேரி ஆகுமே தவிர அது ஜென்ரலாக எப்போயுமே இருக்கிறதா. பட் இந்த ப்ரொடக்ஷன் கயாஸ்னால் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் டிக்கெட் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தளபதி விஜய் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.